வணக்கம் அக்கா, நான் தான் உங்கள் பூதி மேக்ஸ். குரூப் டி எக்ஸாம் வந்து நவம்பர் 17 சொல்லியிருக்காங்க. அதுக்காக நம்ம ஒரு ஸ்பெஷலாக என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, சயின்ஸை ஃபோக்கஸ் பண்ணி மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ஆப்பில் பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். சயின்ஸில் கான்செப்ட் வைஸ் கொடுத்தாலும் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எம்சிக்யூ பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கொஷின்ஸ், அப்கமிங்கில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி சொல்லிவிட்டு அதோட சாம்பிள் வீடியோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அப்லோட் பண்ணுறேன். இது யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வரும். பட் ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தனியாக, கெமிஸ்ட்ரி தனியாக, பயாலஜி தனியாக உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். இது என்சிஆர்டி பேஸ்டு, லூஸ் அண்ட் பேஸ்டு எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸுமே ஆட் ஆயிரும். உங்களுக்கு குரூப் டி ரிலேட்டட் கோர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் ஒரு சாம்பிள் மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காட்டுறேன். இதுதாங்க. இப்போ இதில் வந்து கெமிஸ்ட்ரியில் 3rd டாபிக் இது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல், நான் மெட்டல், மெட்டலாய்டு, டொபரியன் தீரம், நியூலாண்ட் தீரம், மேன்லிவ் தீரம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்னா என்ன, நேச்சுரல் எலமெண்ட்னா என்ன, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உலோகம், அலோகம் தமிழ்லையுமே இருக்கும். தமிழ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டர்ஸ் வாஸ் ஃபாலோட் அப் டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூலாந்தின் ஆக்டர் விதி எதை வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றப்பட்டது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸு. அது ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கான விளக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான விளக்கங்களும், இது என்ன பிளாக்கு, எத்தனை பீரியட்ஸ் இருக்குது, எத்தனை குரூப்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிருக்கும். வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா விளக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துறையில் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்ட்டி மூலிமா எடுத்து கொடுத்துருக்கப்படும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணுறேன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ தயவு செஞ்சு இந்த 10 கொஷின் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த 10 கொஷின்லேருந்து 30 கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ்க்கும் விளக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் இருக்கும். ஓகே, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே பாசிட்டிவான உங்கள் கமெண்ட்ஸை கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, கெமிஸ்ட்ரியில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி எலமெண்ட்ஸ் அப்படின்றத பற்றி நம்மளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸில் தனிமங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, எலமெண்ட்ஸ் ஸோ டோட்டலாக இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்கள் 118 தனிமங்கள். சரிங்களா? 118 தனிமங்களில் 94 தனிமங்கள் வந்து நேச்சுரல் எலமெண்ட்ஸ். நேச்சுரல் எலமெண்ட்ஸ் இயற்கையான தனிமங்கள். இயற்கையான தனிமங்கள்லாம் இயற்கையிலே பூமியிலேருந்து தானாக கிடைக்கக்கூடிய தனிமங்களில் இயற்கை தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரிமைனிங் 24 ஆர் ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ். ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ் செயற்கையான தனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இதை வச்சு பேஸ்ட் ஆன் த சோர்சஸ் அடிப்படையில் பிரிக்கக்கூடியது. பேஸ்ட் ஆன் தி சோர்சஸ் கிடைக்கக்கூடிய இடங்கள் அடிப்படையில். ஓகே, இந்த 118 தனிமங்களை அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அடிப்படையில் எப்படி பிரிப்பாங்கன்னா, விச் பேஸ்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டிஸ் பண்புகளின் அடிப்படையில் பிரிக்கக்கூடியதான் மெட்டல். ரெண்டாவது நான் மெட்டல் உலோகம், அலோகம். அடுத்து பார்த்தோன்னா மூன்றாவது மெட்டலாய்டு உலோக போலி. ஓகே, இது மூன்றும் பார்த்தோம் அப்படின்னா விச் பேஸ்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டிஸ் அடிப்படையில் பிரிக்கக்கூடியது. புரியுதுங்களா? அப்போது இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி சோர்சஸ் அடிப்படையில் பிரிச்சோன்னா 2 வகை, ஒன்று நேச்சுரல் எலமெண்ட், இன்னும் ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ். இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டிஸ் அடிப்படையில் பிரிச்சோன்னா 3 கேட்டகரி. சரிங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது தனித்தனியாக, அது தனியாகவே நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்குது, மெட்டல் நான் மெட்டல். அது நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸை பொறுத்தளவு. ஸோ இந்த பகுதியில் இந்த கிளாஸிஃபை எதுக்காக பண்ணுறாங்க? இப்போது 118 தனிமங்கள் இருக்குது. எடுத்த உடனே 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னா கிடையாது. ஃபஸ்ட்டு 23 தனிமங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அதில் முதல்ல வகைப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தோன்னா மெட்டல் நான் மெட்டல் அப்படின்னு சொல்லி அந்த 23 தனிமங்களில் அதனுடைய பண்புகளின் அடிப்படையில் மெட்டல் நான் மெட்டல் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் ஆண்டனோ லவாய்சியர். ஸோ ஆண்டனோ லவாய்சியர் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ ஆண்டனோ லவாய்சியர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி. இது எல்லாமே கொஸ்டின். ஸோ முதலில் தனிமங்களை
உலோகம் அதாவது மெட்டல் அப்படின்னா உலோகம், நான் மெட்டல் அப்படின்னா அலோகம். உலோகம் அலோகம் என வகைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா ஆண்டனோ லவாய்சியர் தான். இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கெமிஸ்ட்ரி, நவீன வேதியியலின் தந்தை. நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். நவீன வேதியியலின் தந்தை. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்ட்ஸ். ஸோ இதற்கு அடுத்தபடியாக வரக்கூடியவங்க தான் அடுத்தடுத்து வரக்கூடிய அறிஞர்கள். அதில் வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்தோம், ஒரு 4 அறிஞர்கள் வந்து கிளாஸிஃபிகை பண்ணியிருப்பாங்க. அந்த 4 அறிஞர்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 3 தனிமங்கள் அடிக்கிருப்பார், மும்மை விதி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ டொபரினர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் டொபரினர். அடுத்து பார்த்தோன்னா 8 தனிமங்கள் அடிக்கிறவர் நியூலண்ட். அப்புறம் வந்து பீரியாடிக் டேபிள் உருவாக்குனதே மெண்டலீஃப் அப்படிங்கிற ஒரு அறிஞர், மெண்டலீஃப். கடைசியாக பார்த்தோன்னா ஹென்ரி மோஸ்லே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர். ஆக இந்த 4 பேர் சொன்ன விதிகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிகமாக நம்மளுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் ஃபீல்டில் எஸ்எஸ்சி ரயில்வேல அதிகமாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் இதுதான். கிளியரா? அப்போது எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மொத்தம் 112 தனிமங்கள். மறுபடியும் சொல்கிறேன். ஸோ 112 தனிமங்கள் இருக்குது. அதில் இயற்கையான தனிமங்கள் 94 தனிமங்கள், செயற்கையான தனிமங்கள் 24 தனிமங்கள். சம்டைம்ஸ் 94 ஆப்ஷனில் இல்லை சார் அப்படின்னா 92ன்னு கூட கொடுத்துருப்பாங்க. அப்போ 92னா இப்போ இங்கே தான் மாறிடும் 26. சரிங்களா? ஸோ இது அல்லது இது அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 92 அல்லது 94 நேச்சுரல் எலமெண்ட்ஸ், 24 அல்லது 26 ஆர்டிஃபிஷியல் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மொத்த தனிமங்களுடைய எண்ணிக்கை. ஸோ அதை தான் வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்துடலாம். நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ். நியூலண்டின் ஆக்டிவ் விதி டேஷ் வரை பின்பற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். ஸோ எண்ம விதி அப்படின்னு சொல்லுவாங்க. 1864 கொண்டு வரப்பட்டிருக்கும். சம்டைம்ஸ் 1865ன்னு கூட கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே குறித்து வச்சுக்கோங்க. பட் 1864 தான். இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 8 தனிமங்களா 8 எலமெண்ட்டாக அது என்ன பண்ணியிருப்பார், வரிசைப்படுத்தியிருப்பார். அது என்ன அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோன்னா ச ரி க ம ப த நீ சா. சரிங்களா? 1 2 3 4 5 6 7 8. இப்போ அந்த ஃபஸ்ட்டுதும் 8த்தும் பார்த்தீங்கன்னா சான்னு முடியுதுங்களா? அந்த மாதிரி 8 தனிமங்களை அடிக்கிட்டு ஃபஸ்ட்டு தனிமமும் 8வது தனிமமும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதாக இருக்கும். அதேமாதிரி 2வது எலமெண்ட் அப்படின்னா அந்த 2வது எலமெண்ட்டும் அதுக்கடுத்து வரக்கூடிய 8வது எலமெண்ட் 9வது தனிமங்கள் அது ரெண்டும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தனிமத்திற்கும் 8வது தனிமத்திற்கும் ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ், ஒரே மாதிரி பண்புகளை கொண்ட தனிமங்களை வரிசைப்படுத்தியதால் இதனை ஆக்டேவ் விதி அல்லது எண்ம விதி, தமிழில் பார்த்தோம் அப்படின்னா எண்ம விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 8 தனிமங்களை அடிக்கிட்டு போவாங்க. அது வந்து ஒரு கட்டத்தில் ஃபெயிலியர் வரும். அந்த நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் வந்து எது வரைக்கும் தனிமங்களில் இப்போ ஃபர்ஸ்ட் தனிமம் ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம், போரான் அப்படியே அப் டு போயிட்டே இருக்கும் இல்லையா? அதில் எத்தனாவது தனிமம் வரையும் இந்த லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் அப்படிங்கிறது கொண்டு போனார், அந்த தனிமம் வரை எந்த தனிமம் வரையும் கொண்டு போனார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ ஒரு 20 தனிமம் வரையும் கொண்டு போயிருப்பார். அந்த 20க்கு மேலே என்ன பண்ணியிருக்க முடியாது அப்படின்னா ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஏன்னா 8 தனிமங்களை அடிக்கிறாரு. சொல்கிற விஷயம் புரியுது இல்லையா? ஃபஸ்ட் தனிமம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய 8வது தனிமம் ஒரே மாதிரி இருக்குன்றாரு. அப்போ இப்படி அடிக்கிட்டே போகும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா அந்த 20 தனிமம் மட்டும் தான் அவரால் அடுக்க முடியும். ஸோ 20 தனிமம்னா ஹைட்ரஜன் ஃபஸ்ட்டு, 2வது ஹீலியம், 3வது லித்தியம், 4வது பெரிலியம், 5வது போரான் அப்படியே போயிட்டோன்னா 20வது தனிமம் எது அப்படின்னா கால்சியம் வரையும் தான் அவரால் போயிருக்க முடியும். ஸோ அதனால் கால்சியம் வரையும் தான் பின்பற்றப்பட்டது. ஆப்ஷன் சி கால்சியம். சரியா? எல்லாத்துக்கும் சிம்பிள்ஸ் தெரிஞ்சுக்கோங்க சார். ஸோ மெக்னீஷியம் அப்படிங்கிறது எத்தனாவது தனிமம்? 12வது தனிமம். சரிங்களா? ஸோ அட்டாமிக் நம்பர் 12. பெர்லியம் பிஇ, ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெர்லியம் 4. ஓகேங்களா? ஸோ அதோடைய அட்டாமிக் நம்பர் 4. கால்சியம் சிஏ, இதனுடைய அட்டாமிக் நம்பர் 20. பொட்டாசியம் கே, அதோடைய சிம்பிள். பொட்டாசியம் அப்படிங்கிறது எத்தனாவது தனிமம்? 19. கால்சியத்துக்கு முன்னாடி தான் பொட்டாசியம். சரியா? ஆக இதுதான் வந்து நம்மளுக்கு
நியூலண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் அப் டு கால்சியம் வரையும் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, எடுத்தோடனே இந்த மாதிரி 8 தனிமங்கள் அடுக்கியிருப்பாங்களா அப்படின்னா, எலமெண்ட்ஸை அதனுடைய அட்டாமிக் வெயிட், அதாவது மாஸ் நம்பர்னு சொல்கிறோம் இல்லையா, அட்டாமிக் வெயிட் படி அரேஞ்ச் பண்ணி அதை வந்து சேம் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டதை ஃபஸ்ட் தனிமமும் 8வது தனிமமும் அடுக்கியிருப்பார். இதுதான் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. லா ஆஃப் ஆக்டிவ்ஸ், எண்ம விதி அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? இதுவரையும் புரியுதுங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? இந்த விதி புரியும்னு நினைக்கிறேன். லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் எந்த வருஷன்றது தெரிஞ்சுக்கங்க. நியூலண்ட் அப்படிங்கிறது அந்த அறிஞருடைய பெயர், நியூலண்டு தான். லா ஆஃப் ஆக்டிவ் யார் சொன்னதுன்னு கூட கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி கூட கேட்கப்படலாம். புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். The element in the first group S block are also called அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக தனிம வரிசை அட்டவணை அப்படின்றத பார்த்துருப்பீங்க. சரிங்களா? தனிம வரிசை அட்டவணை இந்த மாதிரி மாடலில் இருக்கும். இதில் பார்த்தோன்னா குரூப் ஃபர்ஸ்ட், இந்த வரிசையை ஃபர்ஸ்ட் குரூப், அடுத்து செகண்ட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2வது குரூப். அதுக்கடுத்து 3 to 12 வரை இங்கே இருக்கும். அடுத்து 13, 14 up to 18th குரூப் வரை இங்கே இருக்கும். அப்போ மொத்தம் வந்து குரூப்ஸ்னால் தொகுதி. ஸோ குரூப்ஸ் 18, பீரியட்ஸ் தொடர்கள் மொத்தம் 7 தொடர்களாக இருக்குது. பீரியட்ஸ்னால் இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைனாக போகக்கூடாது. அது மொத்தம் 7 இருக்கும். சரியா? இப்போது இந்த குரூப்ஸ் சொல்லக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் 2 குரூப் இருக்குல்ல, 1 and 2, இதுதான் எஸ் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 2 குரூப் என்ன சொல்லுவாங்க? எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ், எஸ் தொகுதி தனிமங்கள். 3 to 12 வரை இருக்கு இல்லையா, இதைத்தான் வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 13 to 18 வரை இருக்கக்கூடியதை பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. கீழே தனிப்பட்ட முறையில் இருக்கும் இல்லையா, ஆக்டினைடு அண்டு லாந்தனைடு தனிமங்கள். ஓகே, இந்த குரூப்ஸ் வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். அப்போ 1 and 2 தான் என்ன சொல்லுவாங்க, எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. இப்போ இங்கே என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் குரூப் எஸ் பிளாக் ஆர் ஆல்சோ நோனஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் தொகுதியில் உள்ள தனிமங்கள் டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றன அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஓகேங்களா? ஆக்சுவலி என்னை பொறுத்தளவு இந்த 2 ஆப்ஷனுமே கரெக்டு தான். ஏன்னா 1 and 2 ரெண்டுமே வந்து என்னது தான் வரும், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸில் தான் வரும். அல்கலி மெட்டல்ஸ்னாலும் சரி தான், அல்கலி எர்த் மெட்டல்ஸ் ரெண்டுமே தான். ஏன்னா இது குரூப் 1, இது குரூப் 2, ரெண்டுமே என்னது தான், எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ கார உலகங்கள், காரமான உலகங்கள். ஆப்ஷனில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2ல் எது வேணாலும் கொடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு குறித்து வச்சுக்கணும். ஆனால் ரெண்டுமே வருன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆலஜன்ஸ் உப்பாக்கியல்னா உப்பை தரக்கூடியது, நோபல் கேசஸ் அப்படின்னா உயர்குண வாயுக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிடையாது, அது வந்து மந்த வாயுக்கள்னு பேர். ஓகே, உப்பாக்கியெல்லாம் உப்பை தரக்கூடிய தனிமங்கள். இது வந்து குரூப் 17ல் இருக்கக்கூடியது. இது வந்து குரூப் 18. சரி, இனட் கேஸ்ன்னு சொல்லுவாங்களே சார், அரிய வாயுக்கள், மந்த வாயுக்கள்னு சொல்லலாம், அல்லது அரிய வாயுக்கள் அப்படின்னும் சொல்லலாம். சரியா? நோபல் கேஸ் அல்லது இனட் கேஸஸ் அப்படின்னும் சொல்லலாம். புரியுதுங்களா? புரியலையா? ஸோ இந்த இடத்துல இந்த எலமெண்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் எஸ் பிளாக் ஆர் சோ கால்டு அல்கலி மெட்டல்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க சார். இப்போ அல்கலி மெட்டல்ஸ்க்கும் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ்க்கு என்ன சார், ரெண்டுமே எஸ் பிளாக்னு சொல்லியாச்சு, ரெண்டுமே எஸ் பிளாக்னு சொல்லிட்டீங்க. இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? இப்போ குரூப் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான், வெளிக்கூட்டு எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை, அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான் 1 தான் இருக்கும். அதுவே குரூப் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோன்னா 2 இருக்கும். ஓகேங்களா? இதை வந்து குரூப் 1 வந்து அல்கலைன் மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. குரூப் 2 அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், கார உலோகங்கள், காரமண் உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுவரையும் கிளியரா? சரி, இப்போது இந்த அவுட்டர்மோஸ்ட் எலக்ட்ரான்னா எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வருஷம் கவனிங்க. இப்போ குரூப் 1ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்? ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜனை விட்டுருங்க, ஹீலியம், லித்தியம் எடுத்துக்கிறோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், லித்தியம். சரிங்களா? என்ன தானே இருக்கும், லித்தியம் தானே இருக்கும். லித்தியம், அதாவது இங்கே மேலே ஹைட்ரஜன் இருக்கும், அடுத்து லித்தியம் இருக்கும். லித்தியத்துக்கு அடுத்து என்ன வந்துடும்? மக்னீஷியம், லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், சோடியம் வரும். அடுத்து இந்த இடத்துல வந்து சோடியத்துக்கு அடுத்து பொட்டாசியம் வரும், 19வது தனிமம்.
இது 11வது தனிமம், லித்தியம் 3வது தனிமம், 1வது தனிமம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதேமாதிரி இப்போ செகண்ட் குரூப் எடுத்துக்கிறோம். செகண்ட் குரூப்னா ஹைட்ரஜன் இங்கே தான் ஹீலியம் வரும், லித்தியம் பெரிலியம் வருங்க, பெரிலியம் 4வது தனிமம். அடுத்து சோடியம் இருக்கா, சோடியம் மெக்னீஷியம் வரும், மெக்னீஷியம் 12வது தனிமம். பொட்டாசியத்துக்கு அடுத்து கால்சியம், கால்சியம் 20வது தனிமம். சரியா? இப்போ இதெல்லாம் வந்து இது குரூப் 1 தொகுதி 1, இது குரூப் 2 தொகுதி 2. சரியா? இப்போ இதில் எப்படி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுனா, வெயிட் இந்த இடத்துல போடுறேன். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் இப்போ ஹைட்ரஜன் அப்படின்னா அதில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது, அதை விட்டுருவோம். அடுத்து லித்தியம் மீன்ஸ் ஒரே ஒன்று தானே இருக்குது, அது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். லித்தியத்துக்கு எப்படி வரும் பார்க்கலாம். லித்தியத்தில் இப்போ உட்கருக்குள்ள புரோட்டான் நியூட்ரான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷெல்லில் 3 அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த 3ல் ஃபர்ஸ்ட் ஷெல் எப்பயுமே கே ஷெல்னு சொல்லுவாங்க, அதில் 2 எலக்ட்ரான் தான் ஃபில் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய கேல் ஷெல் அப்படின்னா ஒரே ஒரு எலக்ட்ரான். எது வந்து கடைசி எலக்ட்ரான் பார்க்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல் என்னது கே, இது கே ஷெல், இது எல் ஷெல். இப்போ கே ஷெல்லில் 2 ஃபில் பண்ணியாச்சு, எல் ஷெல்லில் 1 தான் ஃபில் பண்ணியிருக்க முடியும். கரெக்டாக? அப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானா கடைசியாக இருக்கக்கூடிய நம்பர் தான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான், 1 தானே இருக்குது. இப்போ அதே மாதிரி சோடியத்துக்கு போடலாமா? இப்போ சோடியத்துக்கு என்ன போடலாம்? இதே இதில் ஃபில் பண்ணோன்னா இது வந்து இதுக்கு சொல்லியிருக்கோம், லித்தியத்துக்கு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சோடியத்துக்கு எடுத்துக்கிட்டோன்னா உள்ள உட்கரு இருக்கும், அதை விட்டுருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஷெல் கே ஷெல், இது எல்லுன்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ கே ஷெல்லில் 2 ஃபில் பண்ண முடியும், 2. அடுத்து வந்து அதிகபட்சமாக 8 ஃபில் பண்ண முடியும், அதிகபட்சமாக 8 ஃபில் பண்ண முடியும், 6 8. அப்போ 2,8 ஃபில் பண்ணியாச்சு. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 1 இருக்கும். அப்போ இதுதான் அவுட்டர் மோஸ்ட் வெளியில் இருக்கக்கூடியது. அப்போ 2,8,1. அப்போ இதுலேயே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் எவ்வளோ? 1. இதுலேயே 1. சரிங்களா? ஸோ பொட்டாசியத்துக்கும் அதே மாதிரி தான் வரும். இப்படியே அப் டூ போயிட்டே இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் குரூப் பூராமே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 1 தான் இருக்கும். அதனால தான் இந்த இடத்துல அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 1ன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பெர்லியத்துக்கு பார்த்தோன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 2 வந்துருமா? பெர்லியன் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே 2வது வந்து 2 வந்துடும். அப்போ அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 2 வந்துடும். சரியா? பெர்லியத்துக்கு மட்டும் இல்லை, மெக்னீஷியம், கால்சியம், அதுக்கடுத்து வரக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே, இந்த குரூப்பில் வரக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்குமே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 2. அதனால தான் இது குரூப் 1, இது குரூப் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? ஓகே, இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெளிவாக குறித்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க? வென் த எலமெண்ட்ஸ், அதாவது அணு நிறைகளின் அதிகரிக்கும் வரிசையில் தனிமங்கள் அமைக்கப்பட்டு நடுவில் இருக்கக்கூடிய தனிமத்தின் அணு நிறையும் தோராயமாக மற்ற 2 தனிமங்களின் அணு நிறைகளின் சராசரியாக இருக்கும். இந்த விதிக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வென் த எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் தர் இன்க்ரீசிங் அட்டாமிக் மாஸ், அட்டாமிக் மாஸ் படி அரேஞ்ச் பண்ணிட்டோம். சரி, த அட்டாமிக் மாஸ் ஆஃப் மிடில் எலமெண்ட்டுன்றாங்க. சரிங்களா? ரஃப்லி ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ் ஆஃப் அதர் 2 எலமெண்ட்ஸ். அப்போ 3 தனிமங்கள் எடுத்துக்கிறாங்க சார். இப்போ ஏ பி சி, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதில் மிடில் எலமெண்ட்னா பி, அதனுடைய அட்டாமிக் மாஸ் எப்படி இருக்குமா? மற்ற 2 தனிமங்களுடைய ஆவரேஜ்னா 2, ஏசி கூடிய ஆவரேஜ். அப்போ ஏசி ஆவரேஜ்னா ஏ ப்ளஸ் சி டிவைடட் பை 2னா ஈக்குவல் டு பி. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த விதியை நான் இப்படி எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? இதுக்கு பேர் தான் வந்து டொபரன்ஸ் லா ஆஃப் ட்ரையாட்ஸ், ஒரு டொபரனுடைய உண்மை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. டொபரனுடைய உண்மை விதி ரொம்ப முக்கியமான ஒரு விதி இது. டொபரனர்ஸோட லா ஆஃப் ட்ரையாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? இது எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் எடுத்துக்கிறோம், ஹீலியம், லித்தியம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ ஹைட்ரஜனுடைய மாஸ் நம்பர், ஏன்னா இதில் வந்து அட்டாமிக் மாஸ் தான், அட்டாமிக் மாஸ்னாலும் என்ன சொல்லியிருக்கேன், அட்டாமிக் மாஸ்னாலும் சரி, மாஸ் நம்பர்னாலும் சரி, அட்டாமிக் வெயிட் அப்படின்னாலும் சரி, 3மே என்ன தான்? 1 தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? இப்போ இதனுடைய மாஸ் வந்து 1, லித்தியத்துக்கு 7, ஹீலியத்துக்கு 4. சரியா? இப்போ இதான் வந்து ஏ, இது பி, சி. அப்போ ஃபர்ஸ்ட் தனிமத்தையும் 3வது தனிமத்துடைய சராசரி கண்டுபிடிக்கணும். அப்போ 1 + 7 டிவைடட் பை 2, அப்போ ஈக்குவல் டு 2வது தனிமத்துடைய அணுநெறி 4 வருமா? கரெக்டாக? அப்போ 8 டிவைடட் பை 2 எவ்வளோ வருது? 4 வருதா? முடிஞ்சா? இதுதான் லா ஆஃப் ட்ரையாட். இதுதான் வந்து இப்படி தான் அடிக்கிட்டு போயிருப்பார் யார்? நியூலண்ட் அவர்கள். சரி, டொபரனர் அவர்கள் இந்த மாதிரி தான் அடிக்கிட்டு போயிருப்பாங்க. சரிங்களா? ஸோ லா ஆஃப் ட்ரையாட் அப்படிங்கிறது 1817. ஆல்ரெடி நியூலண்ட்ஸுடைய லா ஆஃப் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம் 1864ன்னு சொல்லி. ஓகேங்களா? அடுத்த மெண்டலீவ்ஸ் லா அப்படிங்கிறது 1869. ஏன் நியூட்டன்ஸ் லா அப்படிங்கிறது இதில் வராது. இதில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் வராது. நியூட்டன்ஸ் லான்றது சும்மா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆப்ஷனுக்காக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கே ஒழிய மற்றபடி இதில் வராது. மற்ற விதிகள் எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இந்த கொடுக்கப்பட்ட இந்த விதி எவ்வாறு இருக்குது அப்படிங்கிறது புரியுதுங்களா? டொபரன்ஸோட மூவி விதி கிளியராக இருக்கா?
இந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா 3 தனிமங்களாக அடிக்கிட்டே போயிருப்பார். அதான் வந்து டொபர்னஸுடைய லா ஆஃப் ட்ரையாட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின். ஆக்டினைட்ஸ் ஆர் அட்டாமிக் நம்பர் ஆக்டினைட்ஸ் ஆர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆக்டினைடுடைய அணு எண்கள் எதிலிருந்து தொடங்கும், டேஸ்லேருந்து தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஆக்டினைட்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கே இருப்பாங்கன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஸோ அந்த இடத்துல இருக்குது, இதுதான் பீரியாடிக் டேபிள். சரிங்களா? பீரியாடிக் டேபிள். இப்போ இந்த 3 to 12 வரை இருக்கு இல்லையா? இங்கே 1 and 2 இருக்கும், இங்கே 13 to 18 வரையும், 13 to 18 வரை இருக்கும். சரிங்களா? கீழே வந்து ஒரு 2 தனிமங்கள், 2 வரிசை இருக்கும். இப்படி இருக்கும் இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து லாந்தனைடு. லாந்தனைடு தனிமங்கள். 2வது வரிசை பேர் வந்து ஆக்டினைடு தொகுதி தனிமங்கள். லாந்தனைடு தொகுதி தனிமங்கள் பார்த்து இந்த ரெண்டுமே எங்கே இருக்கும்னா கரெக்டாக அந்த தேர்டு இங்கே இருக்கு இல்லையா, இந்த வரிசை, அதாவது டி பிளாக், இந்த வரிசைக்கு உள்ளே இருக்கும் ட்ரான்ஸ் எலமெண்ட். இங்கே 57வது தனிமம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ 89வது தனிமம் இருக்கும். இப்போ இந்த 57 to 71 வரை இருக்கக்கூடியதை வந்து லாந்தனைடு. 57 to லாந்தனைடு அப்படிங்கிறது 57 to 71 வரை இருக்கக்கூடியது லாந்தனைடு தனிமங்கள் ஃபஸ்ட்டு வரிசையில். அதேமாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடியது ஆக்டினைடு. ஓகேங்களா? 89 to 103 வரை இருக்கக்கூடியது. சரிங்களா? ஆக்டினைடு தொகுதி தனிமங்கள். இது தனி வரிசையில் இந்த கீழே இருக்கும். இப்போ என் கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்க, ஆக்டினைடு அணு எண்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்போ 89லேருந்து 103 வரை. அப்போ ஆப்ஷன் சி 89 to 103. 57 to 71 வரை இருக்கக்கூடியது எதை சொல்லுவாங்கன்னா 57 to 57ன்றேன், எக்ஸாக்டாக பார்த்தோன்னா 58. சரிங்களா? 57 இல்லை, 58 to 57 to 71 வரை இருக்கக்கூடியது என்ன சொல்லுவாங்க, லாந்தனைடு தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? ஓகே, ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடியது எல்லாமே அப்போ லாந்தனைடும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். 57ன்றது லாந்தனம், 57 to 71 கரெக்ட் தான். சரிங்களா? 57 to 71 வரை இருக்கக்கூடியது லாந்தனைடு தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிளியர்? இப்போ இந்த ரெண்டுமே சேர்த்து சொல்லக்கூடியதான் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். எஃப் பிளாக் தொகுதி, எஃப் தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த தனிமங்கள் எல்லாத்தையும் ஏதோ இந்த அட்டாமிக் நம்பர் எடுத்தாலும் சரி, அது எல்லாமே எஃப் ஆர்பிட்டாலில் முடியும். அதனால இது வந்து எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்? ஓகே, ஸோ ஃப்ளோரின், ஆக்சிஜன், சோடியம், புரோமின் அப்படின்லாம் கொடுக்குறாங்க. மிகவும் அதிகமான எதிர்மின் சுமை கொண்ட தனிமம் எது? ஃப்ளோரின். மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் எது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ கொடுத்துடக்கூடியதில் எல்லாத்துலேயும் என்ன சொல்லணும், அதோடைய அட்டாமிக் நம்பர்ஸ் அப்படிங்கிற போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் யூ மீன் பை எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னா அந்த பக்கத்தில் ஓரத்தில் எழுதி வச்சுக்கோங்க. மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீம்லி என்ன ஒன்று பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ரியாக்டிவ் டு ஆல். எல்லா தனிமத்தோடும் ஈஸியாக ரியாக்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். ரியாக்டிவ் டு ஆல். சரிங்களா? எல்லா தனிமத்தோட ஈஸியாக வினைதிறன், அதாவது வினைபுரியும் தன்மை கொண்டதாக இருக்கணும். எல்லா தனிமங்களோட வினைபுரியும் தன்மை கொண்டதாக இருக்கணும். அதான் வந்து மோஸ்ட் எலக்ட்ரோ நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளியரா? அந்த வேலை பார்க்கும்போது இதோடைய அட்டாமிக் நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஃப்ளோரினுக்கு 9 வரும். ஆக்சிஜன், ஃப்ளோரினுக்கு அடுத்து என்னது, ஃப்ளோரினுக்கு முன்னாடி தானே ஆக்சிஜன் ஃப்ளோரின் தானே. அப்போ 8. சோடியத்துக்கு 11 வரும். சோடியத்துக்கு ஒருத்தனை வரும் 11. புரோமின் அப்படிங்கிறது ஹாலஜன்ஸில் வரக்கூடியது. அட்டாமிக் நம்பர் 35 கீழே, அதாவது 35 அப்படிங்கிறது வரும். ஃப்ளோரினுடைய சிம்பிள் என்ன, எஃப். ஆக்சிஜனுக்கு ஓ, சோடியத்துக்கு NA, புரோமினுக்கு BR. புரியுதுங்களா? இதில் எது ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஃப்ளோரின் தான் ஆன்சர். சரிங்களா? ஃப்ளோரின் இஸ் அ மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் தான் இது. ஓகே, ஸோ நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஹாலஜன்ஸில் வரக்கூடியது குரூப் 17ல் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் என்ன தான் வரும்?
சரிங்களா. இந்த இடத்துல 17th குரூப் இருக்கு இல்லையா, 17th குரூப்பில் ஃபஸ்ட் எலமெண்ட்டே ஃப்ளூரின் தான் வரும். சரிங்களா. ஃப்ளூரின் குரூப் 17 ஹாலஜன்ஸ். இந்த ஃப்ளூரின், புரோமின் இது எல்லாமே என்னது? ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் வந்து ஹாலஜன்ஸ். உப்பீனிகள் அது பேர். உப்பை கொடுக்கக்கூடிய தனிமங்கள் உப்பீனிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. அப்போ மோஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல் அப்படிங்கிறது தான் இது தான் சொல்லுவோம். ஃப்ளோரின் வந்து வேறு என்ன இதனுடைய பயன்பாடு அப்படின்னா, நம்மளுடைய டென்டல் டீக்கே அது இருக்கு இல்லையா, டீத் டீக்கே, பல் சிதைவை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தனிமமாக ஃப்ளோரின் இருக்கும். ஃப்ளோரின் சரிங்களா. ஸோ இட் ப்ரொடெக்ட் தி, எப்படி எழுதிக்கோங்க, ப்ரொடெக்ட் தி டூத் டீக்கே. பற்சிதைவில் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தனிமமாக என்ன பண்ணுவாங்க? ஃப்ளோரின் இருப்பாங்க. பற்சிதைவிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு தனிமம் தான் ஃப்ளோரின். முக்கியமான ஒரு கொஸ்டின். அதனுடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தோம்னா 9. சரிங்களா. அப்புறம் என்ன வேற என்ன? ஆக்சிஜனை பற்றி வேற என்ன தெரியலாம்? நம்மளோட அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு? 21%. ஸோ உயிர் வாழ்வதற்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு வாயு, ஒரு பொருள் எரிவதற்கான முக்கியமான வாயு அப்படிங்கிறதும் இதே தான். சரிங்களா. ரைட். ஸோ அடுத்து சோடியம் அப்படிங்கிறது நார்மல் சால்ட்டில் இருக்கக்கூடியது. இதெல்லாம் நார்மல் தெரிஞ்சது தான். புரோமினும் அது வந்து ஒன் ஆஃப் தி எலமெண்ட் தான். சரிங்களா. இது மேக்ஸிமம் இதில் பயன்படுத்துவோம்னா புரோமின் அப்படிங்கிறது, புரோமின் வாட்டர் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம லேபில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். சரிங்களா. ப்ரௌன் கலரில் இருக்கும். புரோமின் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். பிஆர் ப்ரௌன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். இதுதான் இந்த கொஷினில் தெரியக்கூடியது. அடுத்த விஷயம் பேரலாம். த மாடர்ன் பீரியாடிக் டேபிள் வாஸ் இன்வென்டட் பை இன் 1913 கொடுத்துறாங்க. சரிங்களா. ஸோ மாடர்ன் பீரியாடிக் டேபிள், வெறும் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மெண்டலிஃப் சொல்லிடலாம். மாடர்ன் பீரியாடிக் டேபிள், நவீன ஆவர்த்தன அட்டவணை, நவீன தனிமவரிசை அட்டவணை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹென்ரி மோஸ்லே 1913 ஹென்ரி மோஸ்லே அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டதான். இவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, தனிமங்களை எலமெண்ட்ஸை இந்த ஹின்சர் தெளிவாக எழுதி வச்சுங்க. இதை மட்டும் எழுதினா போதும். அட்டாமிக் நம்பர், அணு எண்களின் அடிப்படையில். அட்டாமிக் நம்பர்ஸுடைய சிம்பிள் கேபிட்டல் இசட். அட்டாமிக் நம்பர் வரிசைப்படுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஹென்ரி மோஸ்லே தான். அதனால தான் இந்த லாவுக்கு பேரே மாடர்ன் பீரியாடிக் லான்னு பேர். மாடர்ன் பீரியாடிக் லா, நவீன ஆவர்த்தன விதி. நவீன ஆவர்த்தன விதி இது என்று அழைக்கப்படுவது ஹென்ரி மோஸ்லேவுடைய விதி தான். சரிங்களா. இதுவே மெண்டலிஃப் பார்த்தோம்னா அட்டாமிக் மாஸ், அணு நிறைகளின் அடிப்படையில் அட்டாமிக் மாஸ் அல்லது மாஸ் நம்பர் அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணியிருப்பார். சரியா. இந்த விதிக்கு பேர் வந்து பீரியாடிக் லா, ஆவர்த்தன விதி. பீரியாடிக் லா அப்படின்னா ஆவர்த்தன விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெண்டலிஃபரோட பீரியாடிக் லா. ஸோ 1869 சொல்லியிருப்பாங்க. அதாவது ஃபாதர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து மெண்டலிஃப் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பீரியாடிக் டேபிள் உருவாக்குனதே யார் அப்படின்னு பார்த்தோன்னா மெண்டலிஃப் தான். பீரியாடிக் டேபிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மெண்டலிஃப். முக்கியமான கொஸ்டின். சரியா. ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? The next question, which of the following statement are true regarding the trends in modern periodic table? நவீன தனிம வரிசை அட்டவணையினுடைய கூற்றுகளில் பின்வரும் கூற்றுகளில் இது சரியானது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீசஸ் ஆன் கோயிங் டு ரைட் ஆன் தி பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பீரியாடிக் டேபிள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு ஃபேக்சுவல் தான், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் எது பீரியடு முதல் குரூப் எதுன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. ஸோ ஹரிசாண்டலாக போச்சு அப்படின்னா அது பீரியட். வெர்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர்? குரூப்.
சரிங்களா? மேலேருந்து கீழே வந்துச்சுன்னா அது பேர் குரூப். என்ன கொடுக்குறாங்கன்னா இன்க்ரீசஸ் ஆன் கோயிங் ரைட் ஆன் த பீரியாடிக் டேபிள். கீழே லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ அட்டாமிக் ரேடியஸ் லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டிகிரீஸ் ஆகும் சார். அட்டாமிக் ரேடியஸ் லெஃப்ட் டு ரைட் போகும்போது டிகிரீஸ் ஆகும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிகிரீஸ் ஆகும். இதெல்லாம் பீரியாடிக் ட்ரெண்ட்னு சொல்லுவாங்க. அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ் as we go to the right of the periodic table. லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாக்ட்லி கரெக்ட். அயனியாக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகரிக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறதும் சேம் அதே தான் வரும். இன்க்ரீசஸ் we go to the டவுன் டு த குரூப்னு கொடுக்குறாங்க. டவுன் அப்படின்னா பீரியட்லன்னு சொல்கிறாங்க, கிடையாது, டவுன் வராது. சரிங்களா? அப்போ இதுவும் தவறாக தான் இருக்குது. அப்போ 2 மட்டும் தான் சரி. ஸ்டேட்மெண்ட் 2 ஒன்லி கரெக்ட். ஆப்ஷன் பி. பிகாஸ் அயனைசேஷன் எலக்ட்ரான் அஃபினிட்டி கீழே டவுன் டு த மேலேருந்து கீழே போகும்போது பீரியடில் என்ன ஆகும் அப்படின்னா டிகிரீஸ் ஆகும், நாட் இன்க்ரீஸ், டிகிரீஸ் ஆகும். சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, ஒரு சின்ன ஒரு டேபிள் மாதிரி கூட போட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. லைக் ஒரு பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு அந்த இடத்துல ஏதாவது ஒரு டேபிள் போட முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல ஒரு டேபிள் போடுறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ மேலே வந்து இது பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோம். சரியா? இங்கே பீரியட் குரூப். ஸோ 6 மார்க் வரைக்கும் கொடுக்குறேன். 6 மார்க் மேலே போட்டோன்னா இன்க்ரீஸு, கீழே போட்டோன்னா டிகிரீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் எழுதுறேன். சரிங்களா? ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் ஒன் அட்டாமிக் ரேடியஸ். அதே மாதிரி அயனிக் ரேடியஸ். அயனிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ் மற்றும் அயனிக் ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லெஃப்ட் டு ரைட் போகும்போது, அதாவது லெஃப்ட் டு ரைட்னா பீரியடில், சரிங்களா? ஸோ பீரியட்ஸில் லெஃப்ட் டு ரைட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுக்குமே பீரியடில் இன்க்ரீஸ் ஆகும், குரூப்பில் டிக்ரீஸ் ஆகும். டவுன் டு த குரூப் வரும்போது டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? அடுத்த பாயிண்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர் தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லணும். சரிங்களா? அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அப்படிங்கிறதெல்லாம் குரூப்பில் போகும்போது இன்க்ரீஸ் ஆகும், டவுன் டு த குரூப் போகும்போது டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஓகே, சரியா? கிளியராக இருக்கா இது வரையும்? ஸோ பின்னது ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரி இருக்கேன். அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ். வெயிட், ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ரைட். ஏன்னா நம்மளுக்கு இப்போ ஸ்கூல் புக்லேயே இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறதுனா நம்மளுக்கு தெளிவாக டேபிள் மாதிரியே கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு 10th ஸ்கூல் புக், புது புக் இருக்கு இல்லையா, ஸ்கூல் புக்கில் புது புக்கில் அது ஒரு டேபிளாகவே இருக்கும். நம்மளுக்கு அந்த டேபிளை பார்த்தோன்னா ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இதெல்லாமே அதிகரிக்கும், இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டு. இது மாற்றி கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி. சாரி, அட்டாமிக் ரேடியஸ், அயனிக் ரேடியஸ் பீரியட்ஸில் போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா பீரியட்ஸில் போகும்போது தொடர், இது வந்து தொடர், தமிழில் சொல்கிறேன் தொடர், இது தொகுதி. பீரியடில் போகும்போது டிக்ரீஸ் ஆகும்.
சரிங்களா, குறையும். இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகும், அதிகரிக்கும். சரியா, கிளியராக இருக்கா? தட்ஸ் ஆல். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் தான் சொல்லணுன்னு இருந்தேன். இதை மட்டும் குறித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக இப்போ எப்படி கொஷின்ஸ் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அதான் இந்த கொஷினில். அப்போ ஆப்ஷன் 2 2 தான் கரெக்டானது இருக்குது. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின். குரூப் நம்பர் 18 த மாடர்ன் பீரியட் கன்சிஸ்ட் ஆஃப் நோபல் கேஸ், இனட் கேஸ், அரிய வாயுக்கள். தட்ஸ் ஆல். அதான். ஏன்னா 18வது தொகுதி தனிமங்கள் தான் என்ன சொல்லுவாங்க, மாடர்ன் பீரியடிக் டேபிள் கடைசியாக இருக்கும் இல்லையா, பீரியடிக் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் லாஸ்ட்டு தொகுதி. அவங்களுக்கு வேறொரு பேர் உண்டு, நோபல் கேஸ்ன்னு சொல்லலாம். அரிய வாயுக்கள், இனட் கேஸ், அரிய வாயுக்கள், மந்த வாயுக்கள் அப்படின்னு பேர் தமிழில். ஜீரோ குரூப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாருமே வேலன்ஸ் 0 தான் இருக்கும். ஓகே, யார் யாருன்னு பார்த்தோன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, யார் யார்? ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரேடான். இது எல்லாமே என்னது, கடைசியாக 112 அகனேசான் இருக்கு இல்லையா, அகனேசான். இது எல்லாமே வந்து குரூப் 18 எலமெண்ட்ஸ், மந்த வாயுக்கள் அப்படின்னு பேர். சரிங்களா, மந்த வாயுக்கள். ஏன்னா மெட்டல் நான் மெட்டல் ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இது எல்லாமே கலவையாக மிக்சடாக தான் இருக்கும். மெட்டல்ஸாக இருக்கட்டும், குரூப்ஸ் எல்லாம் மிக்சடாக தான் இருக்கும். பட் நோபல் கேஸ் மட்டும்தான் 18th குரூப்பில் இருக்கும். அப்போ கொஸ்டினுக்கு, இந்த கொஸ்டினுக்கு ஒரு ஆன்சர் ஆப்ஷன் பி, நோபல் கேஸஸ், அரிய வாயுக்கள் அல்லது மந்த வாயுக்கள் அப்படின்னு பேர். The next question, there are dash in the periodic, now modern periodic table எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மாடர்ன் பீரியடிக் டேபிள் எத்தனை குரூப் இருக்குது, பீரியட்ஸ் இருக்குது, இதான் கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் ஹரிசாண்டலில் போச்சுன்னா அதுக்கு வந்து பீரியட்ஸ்னு பேர். பீரியட்ஸ் மொத்தம் 7 இருக்கும். சரியா, குரூப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 18 இருக்கும். அப்போ கொடுத்துருக்கூடியதில் எது கரெக்டு? ஆப்ஷன் டி, குரூப்ஸ் அப்படிங்கிறது கரெக்டு. 18 குரூப்ஸ் இருக்கும். கிளியரா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பீரியட்ஸ். ஸோ குழு இல்லை, அதுக்கு பேர் குழுன்னு சொல்லவே கூடாது, தொகுதின்னு பேர் தமிழில். தொகுதி. ஓகேங்களா? அதுவே தொடர்னு கேட்டால் 7. சரிங்களா, தொடர்னு கேட்டால் அது 7. தொடர் அப்படின்னா பீரியடுன்னு பேர். சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஃப் தொகுதி தனிமங்கள் தொடர்பு பின்வற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஃப் தொகுதி தனிமங்கள் எங்கே இருக்கும்? பீரியடிக் டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் கீழே வந்து தனியாக இருப்பாங்க இல்லையா, லாந்தனைடு ஆக்டினைடு தனிமங்கள். இவங்க தான் எஃப் தொகுதி தனிமங்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இவங்க இந்த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்குள்ளே இருக்கிறதுனால இதுக்கு பேர் வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்னு பேர். இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். புரியுது இல்லையா? ஏன்னா இங்கே இருந்தானே இருக்கும். 57 to 71, 89 to 103 பார்த்தோம். அதுக்கு முன்னாடி லாந்தனைடு ஆக்டினைடு. அதனால் இது 3 to 12 வரை இருக்கக்கூடியது இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சொல்லுவோம். இடைநிலை தனிமங்கள் இருக்கு இல்லையா, டிரான்சிஷன் எலமெண்ட், இடைநிலை தனிமங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி அதுக்குள்ளே இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பேர். தேர் ஆர் பிளேஸ் இன் எக்ஸ்ட்ரீம் ரைட் ஆஃப் தி பீரியடிக் டேபிள் கொடுக்குறாங்க, கிடையாது. தேர் ஆர் கம்ப்ளீட்லி ஃபில்டு பை, கிடையாது. ஹாலஜன்ஸ் அண்ட் சால்கோஜன். ஹாலஜன் அப்படிங்கிறது குரூப் 17, சால்கோஜன் அப்படிங்கிறது குரூப் 16. ஓகேங்களா? பார்ட் ஆஃப் தி எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் வராது, அது எல்லாமே பி பிளாக் எலமெண்ட்ஸில் வரும். ஏன்னா 13 to 18 தானே, 13 to 18 குரூப் இருக்கிறது புறமே என்னது பி பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பி பிளாக் எலமெண்ட்ஸ். தேர் ஆர் ஆல்சோ கால்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். இதுதான் கரெக்ட், ஆப்ஷன் டி. இவை உள் இடைநிலை தனிமங்கள் என்று அழைக்கப்படுகிறது. எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் தான் உள் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளியராக இருக்கா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவு கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பற்றி ஃபுல்லாகவே ஓரளவு ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடச்சிருக்கும். ஸோ எல்லா கொஷின்ஸையும் ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோஸ் மறுபடியும் பாருங்கள். ஓகே, நியூலன்ஸ் லா ஆஃப் ஆக்டிவ்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மென்டலி அப்படியும் சரி, நியூலன் சொன்னது கால்சியமோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அதுவரை பின்பற்றப்பட்டது. அடுத்து பார்த்தோன்னா அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸை அல்கலி மெட்டல்ஸ் சொல்லுவாங்க, அல்கலின் எர்த் மெட்டல்ஸும் சொல்லிக்கலாம். டெபர்னஸ் லா ஆஃப் ட்ரையாட்ஸ் அப்படிங்கிறது 1917 அந்த விதியை சொல்லியிருந்தாங்க. ஆக்டினைடு வந்து 89 to 103, அதுவே லாந்தனைடுனா 57 to 71. மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஃப்ளூரின். மாடர்ன் பீரியாடிக் டேபிள் சொன்னது ஹென்ரி மோஸ்லே 1913. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் பீரியாடிக் டேபிளுடைய ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, அதோட பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா குரூப் 18 இருக்கக்கூடியது வந்து எல்லாமே இனட் கேஸ் ஆர் நோபல் கேஸ்ன்னு சொல்லுவோம். மொத்தம் 18 தொகுதிகள் உள்ளது.
தொடர்கள் 7 இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஃப்லாக் எலமெண்ட்ஸை இன்னர் ட்ரான்ஸ் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா? தட்ஸ் இட். இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ எனிவே see you next class and then thank you. Bye bye.